கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். ஆமென். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தார். இந்த காலையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதை குறித்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை அதிகமாய் பலப்படுத்தி வருகிறதை நான் உணர்கிறேன், நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த மாதம் யோபு 42:2 குறித்து பார்த்தோம். தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த மாதங்களிலே அந்த வல்லமையான தேவனுடைய செயல்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் இப்பொழுதும் இனி என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்ன வாக்குத்தத்தங்களை இந்த மாதங்கள் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 54ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54ஆம் சங்கீதத்தின் 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே கூட இருக்கிறார். ஆமென். என்ன ஒரு அற்புதமான நம்பிக்கை. பிரைஸ் காட். என்ன ஒரு அற்புதமான உறுதி. இதோ என் ஆண்டவர் எனக்கு சகாயராக இருக்கிறார், என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடும் இருக்கிறார். அதனுடைய சரியான பொருள், எனக்கும் என்னை ஆதரிக்கிறவர்களோடும் என் கர்த்தர் சகாயராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு, எனக்கு உதவியாக நிற்கிறவர்களோடு, என் தரிசனத்தோடு இசைந்து இருக்கிறவர்களோடு, என்னுடைய அந்த தேவ திட்டங்களோடு கூட பங்கு பெறுகிறவர்களோடும் கூட என் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? ஆதரவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். ஏமே சில மொழியாக்கத்தில் போட்டிருக்கு சப்ளிமெண்டர். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? சப்ளை பண்ணுறவராய், கொடுக்கிறவராய் என் ஆண்டவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் இந்த புதிய மாதங்களிலே உங்களுக்கும் உங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட உதவியாக, ஆதரவாக நிச்சயமாக இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையிலே இந்த உலக வாழ்வில் நமக்கு தெரியும், தேவன் நமக்கு உதவியாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் பல நேரங்களில் பல வழிகளில் நமக்கு உதவி செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது பல. ஆனால் அதுவும் தேவ செயல்தான். எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்லுவீர்கள்? கர்த்தர் அவங்களை ஏதோ ஒரு வகையில் எழுப்புறார், கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட பேசுகிறார். ஆனாலும் தாவீது என்ன உறுதியாய் நம்புகிறான் என்றால், ஆண்டவர் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி. 60ஆம் சங்கீதம் 11வது வசனம், 108ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தில் 2 முறை இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னதான் மனுஷ உதவி செய்தாலும் அது கம்ப்ளீஷன் ஆகாது ஆண்டவரே. எங்களுடைய இக்கட்டில், அப்படியானால் நாங்கள் மிகவும் நெருக்கப்படுகிற நேரங்களில், நாங்கள் மிகவும் உடைக்கப்படுகிற நேரங்களில் உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த 7வது மாதம் தேவனுடைய உதவிக்காய் நாம் காத்திருக்கிற மாதம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறதோ தெரியாது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாங்களும் நெருக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். சபையில் அறிவிப்பு சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு அது கடினமாக தோணும், ஆனால் அதை விட ஆழமான நெருக்கத்தோடு தான் பேசுவோம். எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை எடுத்துக்கொள்ளுகிற, நான் பொதுவாக ஆலயத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நிற்கிற நேரத்தில் என்னை அழைத்து பல பகுதிகள், தேசங்களுக்கு போய் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்துருக்குறேன். ஒரு இடத்துல கூட நம்முடைய தேவைகளை குறித்தோ, இல்லாட்ட நம்முடைய ஊழியங்களை குறித்தோ, என்னுடைய குடும்பத்தை குறித்தோ, இல்லைன்னா எதையும் சொல்கிறதில்ல. வந்தால் ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் பேசுவேன், ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போகணும். அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி, அப்போ தான் எனக்கு ஒரு நிறைவு. ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை குறித்து சொல்லிட்டா கூட வீட்டுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நான் இது எதுக்காக இதை பேசினேன், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அது மாதிரி ஆலய ஆராதனைன்னு வந்துருச்சுன்னா
கர்த்தருக்கான மகிமையை மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு போய் மனுஷங்கிட்ட போய் கேட்கக்கூடாது, மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது. இப்படி தான் இருதயம் பேசும். ஆனால் அதெல்லாம் கடந்து சில நேரங்களில் சில உதவிகளை கேட்குற நேரத்தில் ஒருவேளை அது நமக்கானதாக இல்லை, தேவ திட்டத்துக்கான தரிசனமாக இருந்தால் கூட ஒரு உள் உணர்வில் ஒரு பெரிய ஒரு நெருக்கம். நீங்கள் அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை கடந்து தான் நிற்போம். ஆனாலும் ஹல்லேலூயா, அதெல்லாம் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் நிறைந்து நிற்கிற நேரத்திலையும் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் ஆண்டு பலப்படுத்தினார். ஏமே நான் உனக்கும் உன்னை ஆதரிக்கிறவர்களோடு கூட நான் ஆதரவாக சகாயராய் நான் இருப்பேன். சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பார்ப்போம் இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு. என்னதான் மனிதர்களுக்கு நம்ம காரியங்களை தெரியப்படுத்தினாலும் தேவன் நமக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. இக்கட்டில் அவருடைய உதவி நமக்கு விளங்கத்தான் போகிறது. அதை நாம் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தான் போகிறோம். ஆமென். இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் கருத்தில் வைக்கணும். அதுக்கு மேலே உள்ள அந்த சங்கீதத்தின் 1வது வசனத்துக்கு மேலே ஒரு பேராகிராஃப் போடப்பட்டிருக்கும். அதாவது தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிகிறான். ஹல்லேலூயா. சவுலுக்கு பயந்து தன் ஜீவனை காத்து கொள்ளும்படியா ஓடுறான். ஏமேன். அப்படி ஓடி ஒளிகிற நேரத்தில் சீப் என்று சொல்லுகிற ஒரு ஊரில் போய் ஒரு அரணிப்பான குகையில் அவன் தன்னை ஒளித்து கொள்ளுகிறான். அந்த தேசத்தார் அதை பார்த்துட்டாங்க, அந்த தேசத்தார் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவர்கள் எல்லாரும் ராஜாவாகிய சவுல் இடத்துக்கு போய், தாவீது இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், ஆமென், நீங்கள் வாருங்கள், அவனை இப்பொழுது நாங்களே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது என்ன குற்றம் செய்தான்? ஆமென். தாவீது என்ன தவறிழைத்து ஓடிட்டான்? யோசித்து பாருங்கள். ஒரு நாளில் இதே ஜனம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா, இதே ஜனம் ஆமென் அந்த சத்ருவினுடைய ஏளனமான வார்த்தைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் கலங்கி 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 அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய ஜீவனையும் பணய வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு மகா ரட்சிப்பை கட்டளையிட்டு, அன்றைக்கு அந்த ஜனங்கள் சொன்னார்கள், சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது கொன்றதோ 10000 என்று வாழ்த்தினார்கள். ஆனால் இப்பொழுது அதே ஜனம் சொல்லுகிறார்கள், வாருங்கள், ஆமென், உம்முடைய கரத்திலே, அதாவது நீர் அவனை கொல்ல நினைக்கிறீர், ஆகவே நீர் அவனை கொல்வதற்கு நாங்கள் அவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இடெல்லாம் நம்ம பார்க்காம இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நான் எப்பொழுதுமே உணர்கிற ஒரு காரியம், நமக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் இருக்கிற நேரத்தில் நமக்கு எதிராக ஒரு 10000 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? நமக்கு ஆதரவாக சிலர் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக பலர் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் தாவீதுக்கு இப்போ என்ன புரிந்துட்டென்றால், ஹல்லேலூயா, எனக்கு எதிராக எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு ஆதரவாக எத்தனை பேர் இருக்காங்கிறத விட தாவீதுக்கு என்ன புரிந்துட்டுன்னா, எனக்கு ஆதரவாக என் கர்த்தர் இருக்கிறார், என் எதிராளிக்கு அவர் ஆதரவானவராக இல்லை. எனக்கு சகாயம் பண்ண என் கர்த்தர் வருவார், ஆனால் அந்த சகாயம் ஆமென் அவரை எதிர்க்கிறவனுக்கு இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த காலை வேளையில் அதைத்தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு சகாயராயிருப்பார், அவர் என் எதிராளிக்கு சகாயராக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் 124ஆம் சங்கீதத்தின் 8வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாமத்தில் எனக்கு உண்டு, சகாயம் உண்டு, ஹெல்ப் உண்டு, உதவி உண்டு. ஆமென். வரும் என்று 121 சொல்றாரு. இங்க சொல்லும்போது 124 என்ன சொல்றாருன்னா, வரும் என்றல்ல, அங்கே என்னுடைய உதவி உள்ளது, அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு சகாயராய் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சம்பவம் எங்க இருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. வாசியுங்கள் அதனுடைய 19-20வது வசனம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20வது வசனம் பாருங்கள். சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே அகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான். அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும்.
அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ராஜாவுடைய விருப்பம் என்ன? தாவீதை கொல்லணும். நீர் அந்த விருப்பத்தை மாற்ற வேண்டாம். உம்முடைய விருப்பத்தை அதே போல நீங்கள் வாரும். ஏமேன். அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் முடியும். எப்படி? சத்ரு சொல்றான், ஏமே என்னால் முடியும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு உதவியாக இருந்தார்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக இருந்தார்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அனுகூலமாக இருந்தார்னா, ஏமேன், அவனை கொல்றதுக்கு யாரால் முடியும்? இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், எங்களால் முடியும், எங்களால் முடியும். உம்முடைய விருப்பத்தை நீர் இன்றைக்கு நிறைவேற்றி விட முடியும். இந்த தாவீதை எத்தனையோ நாட்களா ஆண்டுகளா தேட முடியல. இதற்கு முன்பும், இதெல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் போதாது, இதற்கு முன்பும் எத்தனையோ நெருக்கமான சந்தர்ப்பங்கள் சவுலுக்கு கிடைத்த பிறகு முடியல அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. சவுல் மிக நெருக்கமா தாவீது உட்கார்ந்து, சவுலுக்கு பிரச்சனை வருகிற நேரங்கள் எல்லாம் தாவீது என்ன செய்தானாம்? சவுலுக்காய் ஆண்டவரை பாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது சுவற்றோடு கூட உருவ குத்த நினைத்தான். அப்ப கூட அந்த ஈட்டி தாவீதை துளைக்க முடியல. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறத சவுல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் முடியலைங்கிறதும் தாவீதுக்கு தெரியுது. இவர்கள் சொல்கிறார்கள், அவனை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்க எங்களால் முடியும். ஆமென். அடுத்து 26வது வசனத்தை நீங்கள் வாசித்துட்டீங்கன்னா, 26வது வசனம், சவுல் மலையில் இந்த பக்கத்திலும் தாவீது மலை, அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்தில் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் மனுஷர் தாவீதையும் பிடிக்கத்தக்கதாய் என்ன செய்து கொண்டார்கள்? பெரிய இக்கட்டு, பெரிய இக்கட்டு. இப்போ வளைஞ்சாச்சு, சுத்து போட்டாச்சு. தாவீதுக்கு இனி தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஓ ஆண்டவர் அப்போ நம்மளை சத்துரு கையில் கொடுத்துட்டாரா? தாவீதுக்கு தெரியும், ஆமென், எங்களுடைய இக்கட்டில் என் கர்த்தர் எங்களுக்கு உதவியாக இருப்பார். ஹல்லேலூயா. ஏமேன். தேவன் ஆமென் எனக்கும் என் ஆத்துமாவை ஆமென் நேசிக்கிறவர்களுக்கும், ஏன்னா தாவீதோடு கூட தாவீது தனி இல்லை, அவனோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கர்த்தர் என்னை மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிற என்னுடைய ஜனத்துக்கும் அவர் ஆதரவாய் சகாயராய் இருப்பார் என்பதை அப்பொழுது அவன் அறிக்கையிட்டான். என்ன நடந்தது தெரியுமா? பக்கத்தில் வந்தாச்சு, நீ தப்பிக்க வழி இல்லைன்னாச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்றான், 27வது வசனத்தில், பெலிஸ்தியர்லேருந்து ஒரு யுத்தம் வந்துருச்சு. ஏமேன். ஒரு ஆள் பாருங்கள், அந்த சமயத்தில் ஏமேன் சுற்றி வளைத்த நேரத்தில் இவன் பார்த்தான், ஒரு தாவீதை பிடிச்சிட்டு தேசத்தை பெலிஸ்தியன் கையில் கொடுக்கறதா என்ன? எத்தனை பேருக்கு புரியுது? தாவீது நம்ம தேசத்தில் ஒரு பிரச்சனை, அவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பிடிச்சிக்கலாம். ஆனால் தேசம் பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? இப்போ மகா பெரிய பிரச்சனைக்குள்ள யார் சிக்கிட்டா? சவுல் சிக்கிட்டான். ராமேன் சொல்லுங்களேன். 28வது வசனத்தில் பாருங்க, தாவீதை தொடர்கிறதை விட்டு யார் திரும்பினா? சவுல் திரும்பினான். எத்தனை சந்தோஷம்! எத்தனை நல்லவர்! இந்த காலையில் நம்புங்கள், இக்கட்டில் நமக்கு அவர் உதவியாக நிற்கிறார். ஹல்லேலூயா. இக்கட்டில் நமக்கு அவர் உதவியாக ஆதரவாக நிற்பார். பிரைஸ் காட். அடுத்த வசனத்தில் சொல்லுது, இவன் திரும்பிட்டானா, கர்த்தர் தாவீதை எங்க கொண்டு போனாரா தெரியுமா? என்கேதியில் உள்ள அரணிப்பான இடத்துக்கு கொண்டு போனார். ஒரு பக்கம் அது அரணிப்பு, இன்னொரு பக்கம் அந்த என்கேதி ஒரு ஜீவ நீரூற்றுள்ள ஒரு இடம். அதாவது என்ன சொல்லுகிறார்கள், யூதயா இவனுடைய வனாந்தரத்தில் ஒரு இடத்துல கூட நீரூற்று கிடையாது. அந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிற ஒரு பாலைவன சோலை, பாலைவனத்தில் எங்கே நீர் உறவுகள் இருக்குமோ அந்த இடத்தை தான் பாலைவன சோலை என்பார்கள். கர்த்தர் இப்போ இவனை எங்கே கொண்டு போறாருன்னா, நெருக்கத்தில் இருந்து அவனை விடுவிச்சுட்டு காப்பாற்றிட்டு போறதில்ல, அவனை ஒரு பாலைவன சோலை. இந்த என்கேதியை குறித்து இன்னொரு நாள் ஆழமாய் பேதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த என்கேதியினுடைய நீரூற்றை குறித்து நீங்க போய் படிச்சு பாருங்க. இந்த நீரூற்று ரொம்ப சுவையா இருக்குமா, இந்த தண்ணியை அவ்வளவு குடிச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, அவ்வளவு இனிப்பான ஒரு நீர். ஒரு பக்கம் அரணான ஒரு பகுதி, இன்னொரு பக்கம் சுவையான ஒரு நீர். கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தார் என்பதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? கர்த்தர் நல்லவர். அதனால தான் தாவீது சொன்னான், தேவன் எனக்கு சகாயர், என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடும்
என் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் எவ்வளோ நாட்கள் தாவீதை பின்தொடர்ந்தது உண்மைதான். ஆனால் ஒரு நாளும் தாவீதை சவுலுடைய கரத்தில் கர்த்தர் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. சவுல் மரித்த பிறகும் 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவாக இருந்துதான் மரிக்கிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? தன்னை எதிர்க்க வந்தவன் மரித்த பிறகும், அதற்கு பிறகும் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய தரிசனத்தின்படி ஆமென், அவன் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து கர்த்தரண்டைக்கு போகிறான். ஆமென். அதுதான் தேவன் எனக்கு சகாயர், அவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் அடிக்கடி மரண வீடுகள்லையோ அல்லது அப்படிப்பட்ட கடினமான இடங்களில் நான் பேசுகிற ஒரு பகுதி தான். அப்போஸ்தலர் 13 அவருடைய 36வது வசனம் நமக்கு தெரியும், இருந்தாலும் இந்த காலையில் வாசிப்பது நல்லது. ஆமென். அப்போஸ்தலர் 13:26 மன்னித்துக் கொள்ளுங்கள். தாவீது, நல்லா கொஞ்சம் நிறுத்தி படிச்சிருவோம். தாவீது முதல்ல பாருங்க, தன் காலம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஏமேன். பைபிளில் நமக்கு முதல் வசனத்தில் சொன்னா, ஆமென், அதின் காலத்தில், ஆமென், தன் காலத்தில் தனி கனியை கர்த்தருக்கு, அதாவது காத்திருக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் சார்ந்திருக்கிறவன். 1ஆம் சங்கீதத்தில் தாவீது எழுதுவான், அந்த மரங்களை குறித்து அது தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்னு எழுதுவோம். இப்போ பாருங்க, ஆவியானவர் என்ன எழுதுகிறார்? தாவீது தன் காலத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது தேவனுடைய சித்தத்தின்படி. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து அவருக்கு ஊழியம் செய்து, ஆமென், அதற்கு பிறகு பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். என்ன ஒரு அருமை! எவ்வளோ மகிமையாக ஆண்டு நடத்தியிருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல கூட சத்ருவால தாவீதை ஜெயிக்க முடியலை. ஒரு இடத்துல கூட சத்ருவால தாவீதை மேற்கொள்ள முடியலை. காரணம், தாவீதோடும் அவன் ஆத்துமாவை சிநேகிக்கிறவர்களோடும் யார் இருந்தார்? கர்த்தர் அனுகூலமானவராய், ஆதரவானவராய், உதவியானவராய் இருந்தார். இந்த காலை வேளையிலே நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இந்த மாதங்களை எப்படி கடந்து போகிறோம்? அவன் எப்படி இந்த மாதங்கள் எங்களுக்கு நிற்க போகிறது? அவன் இக்கட்டு, ஒரு வேளை அது இக்கட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அதை கடந்த நெருக்கம். ஆனால் கர்த்தர் சொன்னார், உனக்கும் உன்னுடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு நான் நிற்பேன் என்பதை ஆண்டவர் உறுதியாய் சொன்னார். ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லுது, யெஷூரனுடைய தேவனை போல சகாயம் பண்ணுகிற வேறே தேவன் யார்? ஆமென், ஆமென். யெஷூரனுடைய தேவன். அதென்ன யெஷூரனுடைய தேவன்? யெஷூரன் யார்? யெஷூரன் யார்? இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் யெஷூரன் என்ற வார்த்தை. அதற்கு அர்த்தம் நேர்மையானவன், செம்மையானவன். யெஷூரன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நேர்மையானவன், செம்மையானவன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த நேர்மையானவனுக்கு, அந்த செம்மையானவனுக்காக ஏமேன் சகாயம் பண்ணுகிற தேவனை போல ஒரு தேவன் உண்டோ? ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எனக்கு இந்த காலையில் உணர்த்தினார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென். அப்படி நேர்மையாய் நில்லு, செம்மையான இருதயத்தோடு உன்னை பார்த்துக்கா. ஆமென். நான் செய்கிற மாதிரி உதவி செய்கிறதுக்கு இனி ஒருவரும் உனக்கு நீ பார்க்க முடியாது. ஆமென். யெஷூரனுடைய தேவனை போல உதவியாக இருக்கிற ஒரு தெய்வத்தை நீ பார்த்தாயா? உபாகமத்தில் கேட்கிறாரு. ஆமென். ஒருவேளை சில நேரங்கள் அந்த உதவிகள் தாமதிக்கப்படலாம், அந்த உதவிகள் கொஞ்சம் காலதாமதமாகலாம். அப்படி இருக்கு. யோபு 6வது அதிகாரம் அதனுடைய 12, 13வது வசனத்தில் அவன் சொல்றான். 13வது வசனத்தில், எனக்கு உதவி இல்லையா? எனக்கு சகாயம் என்னை விட்டு நீங்கி போயிட்டே. அதுக்கு மேல உள்ள வசனத்தில் எழுதுறாரு, என் பலன் என்ன கற்களின் பலனா? ஹல்லேலூயா. என் மாம்சம் என்ன வெண்கலமா? ஆனா எனக்கு இப்ப உதவி இல்லையே, எனக்கு இப்ப சகாயம் இல்லையே. ஒருவேளை யோபு அந்த யெஷூரன் இல்லையா? யோபு தன்னுடைய நீதியை விட்டு விலகி போயிட்டானா? யோபு நேர்மையா நடந்து கொள்ளலையா? யோபுவை குறித்து கர்த்தரே சொல்லுகிறாரே, உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவரும் என்று கர்த்தரே சொல்லுகிறாரே. அப்படியானால் அந்த யெஷூரனின் தேவன் ஏன் யோபுவை தள்ளிவிட்டார்? ஆனால் அதே அதிகாரத்தின் கடைசியில் நம்ம பார்க்கிறோம்,
ஏமே 42 அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தர் யோபின் முகத்தை திரும்பி பார்த்தார். 49ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுது, அவருடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை ஏமேன் இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஏற்கனவே கிழக்கத்திய புத்திரர்ல ரொம்ப 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 பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன், அவனையே 2 மடங்கு ஆசீர்வதித்தார்னா என் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர். சில நேரங்களில் அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய சில தரிசனத்துக்காக உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற அந்த சகாயம் நான் நினைப்பேன் இந்த நாட்களில் வந்துடும், இந்த நிமிஷங்களில் வந்துடும். 2006வது வருஷம் இந்த ஆலயத்தின் ஃபவுண்டேஷன் போடும்போது நாங்கள் ஒரு இடத்துலேருந்து சகாயத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் அது நின்று போனது. ஆனால் ஈஸ்வரனின் தேவன் அந்த சகாயத்தை நிறுத்திடல. கொஞ்சம் தாமதமானது. தாமதம் தவிர்ப்பதற்கு அல்ல, தாமதம் இப்படி சொல்வேன் தரமானதை தருவதற்காக இருந்தது. அவன் அதிலும் பெரிதானவைகளை தருவதாக இருந்தது. கர்த்தர் அதை எங்களுக்கு செய்தார். இப்பொழுதும் எனக்கு தெரியும் சில காரியங்களை நம்ம நினைச்சது போல நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நேர்மையாக நடந்து கொண்டால், ஏமேன் தாவீதுக்கு எப்படி கர்த்தர் ஆதரவாக இருந்தாரோ, ஆமென் யோபுக்கு எப்படி கர்த்தர் ஆதரவாக இருந்தாரோ, கர்த்தர் நிச்சயமாய் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உங்களுக்கும் எனக்கும் இந்த காலங்களில் அவர் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார். ஆமென். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆனால் அந்த 32 உபாகம் 32:15 யெஷூரன் கொழுத்து போய் என்னை உதைத்தான் என்று போட்டிருக்கிறது. ஆண்டவர் நல்ல உதவி செய்தாராம், அவன் நல்லா ஆசீர்வதிச்சார். ஆனால் அவன் கொழுத்து போய் கர்த்தரை என்ன செய்தானா, உதைத்தான். 18வது வசனத்தில் சொல்லுது, அவன் சிருஷ்டித்த கண்மலையை நினையாமற் போனான், பெற்ற தாயை மறந்து போயிட்டான். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 103ஆம் சங்கீதம் 1:2 என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்ததை, கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்ததை தாவீது அது மற்றவங்களுக்கு சொல்லலை, தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான். அங்கே பாரு ஏமேன், உன்னை எவ்வளோ தூரம் நான் காத்தேன், உனக்கு எவ்வளோ தூரம் அவர் ஆதரவாக இருந்தார். என்னைக்கோ மடிந்து போயிருக்கணும், என்னைக்கோ இந்த பூமியை விட்டு காணாமல் போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் உனக்கு உதவியாக இருந்து, இக்கட்டில் அவரே உனக்கு உதவியாக இருந்து உன்னை பாதுகாத்தார். ஆத்துமாவே இதை நீ மறந்து போய்விடாதே. இந்த காலை வேளையிலே இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட அவர் சகாயராய், அவர் உதவியாளராய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் அதனுடைய 8-9 வசனத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் சகாயராய் இருப்பார் என்பதை கர்த்தர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தை தேடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏமேன் என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று. ஏமேன். உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், ஏமேன் நீர் கோபத்துடன் விளக்கிடாதையும், நீரே எனக்கு சகாயர். இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் சகாயராக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடுவோம், ஒவ்வொரு நாள் அவருடைய முகத்தை தேடுவோம். உம்முடைய முகத்தை மட்டுமல்ல, உம்முடைய முகத்தையே தேடுவேன். அதுதான் ரொம்ப ஆழம். ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். நேரத்து நிமித்தமாய் கடந்து போகிறேன். 30வது சங்கீதம் 9-10 வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. 30ஆம் சங்கீதம் 9-10 கர்த்தாவே எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கெஞ்சினேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். ஆமென். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கெஞ்சி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். எல்லாருக்கும் தெரிந்த அடுத்த வசனம் தான் 121ஆம் சங்கீதம். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் சகாயராயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரை தேடுகிற உங்களுக்கு அவர் சகாயராயிருப்பார். ஆமென். அவரிடத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிற உங்களுக்கு அவர் சகாயராயிருப்பார். ஆமென். அவரை நோக்கி வாழ்கிற உங்களுக்கு அவர் சகாயராயிருப்பார். இந்த மாதம் ஆமென் தேவன் உங்களுக்கும் உங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களுக்கும் ஆமென் அவர் சகாயராயிருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். சி மேஜர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh thank you Lord. ஆண்டவரே,
எத்தனை இக்கட்டுகள் வந்தது தாவீதுக்கு, எத்தனை இடங்கள்ல சவுல் தேடி போனான். இந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் தாவீதை காத்து, அவனுக்கு ஒரு தீங்கு வர பண்ணாம அவன் ஆத்துமாவை காத்து. தாவீது தன் காலத்துல கர்த்தருடைய சித்தப்படி தேவனுக்கு ஊழியம் செய்து பின்பு தன் பிதாக்கள் அன்றைக்கு சேர்க்கப்பட்டானே. என் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். ஆமாண்டவரே, நெருக்கடியான ஒரு வழியில இருக்கிறோம், நெருக்கடியான ஒரு பாதையில தான் நிற்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு உதவியாக நிற்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாட்களும் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த காலையில வருவதாக. ஓ, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. சொல்லுங்க. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, ஓ தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கர்த்தர் எனக்கு சகாயராயிருப்பார், அவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருப்பார். ஆண்டவரே, கடந்த மாதம் நீர் சர்வ வல்லவராக இருந்து ஆண்டவரே நீர் சகலவற்றையும் செய்தீர். இப்பொழுதும் அதை கடந்து போகிறதற்கும் அந்த பாதைகளை அந்த தரிசனத்தை சுமந்து வருவதற்கும் நீர் எங்கள் வாழ்வில் சகாயராய் உதவியாளராய், ஆமே, நீர் ஒரு நல்ல ஹெல்ப்பரா அனுகூலமானவரா நீர் இருப்பதற்காக நன்றி, இருக்க போவதற்காக நன்றி. ஏமன், எங்களுக்கு ஒத்தாசை வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக உம்மை தேடுகிறோம், உம்மிடத்திலே வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அப்படி செய்வீராக. சபை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொரு மேலும் நீர் ஆதரவாய் இருப்பதை, நீர் ஆமென் அனுகூலமுள்ளவராய் இருப்பதை ஒவ்வொருவரும் காண செய்வீராக. வந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகள் எல்லாரையும் கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவர், இன்றைக்கு அவர்களுக்கும் சகாயம் செய்வீராக. ஆமென், சகாயராய் இருப்பீராக. அவர்கள் உம்முடைய திட்டத்தில் நின்று உம்முடைய ராஜ்யத்தில் வந்து நிற்க பலனைத்தார். இந்த ஊழியத்தை நினைக்கிற, இந்த ஊழியத்துக்காய் கொடுக்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஆமென் அத்தனை குடும்பங்களையும், அவங்க ஒருவேளை தூரத்திலே சமீபத்திலே இருக்கலாம், என் கர்த்தர் அவர்களை பேர் பெறாய் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயராயிரும். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய பெரிய தேவைகளுக்கு முன்பாக நிற்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவியாக மாறும். ஆமென். கர்த்தருடைய இடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வருவதாக. எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் நிற்பதாக. ஒருவரோடும் நீர் இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சமாதானம் இந்த புதிய மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அவர் சகாயராயிருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் சொல்லுங்கள் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். God bless you.